செய்யாத, படுகுழியில தள்ளாத. இந்த ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லுதாகி அடி சக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஆடு அந்தரத்துல போகுது, மாடு மதியானத்துல போகுது, நாக்கியர் வர்றது நடு சாமத்துல வர்றாரு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊர்ல நல்ல காலம் பிறக்குது. உனக்கு சனியை முடிச்சு போச்சுடியே. அதே நான் கேட்டு இரு உன்னைய பேசிக்கிறேன். வாடி சக்கம்மா, இந்த ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லுதா. இல்ல இல்ல உன்னைய இதுக்கு மேல நான் விட்டு வச்சா நான் கேட்கறதுக்கு அர்த்தம் இல்ல போயிடுறேன். வாடி சக்கம்மா சுடுகாட்டு காளி, வாடி சக்கம்மா சுடுகாட்டு காளி, சுடுகாட்டு வாடி சக்கம்மா சுடுகாட்டு காளி, சுடுகாட்டு மாயன காளி, வாடி கண்டார ஓலி. எங்கடி போன சக்கம்மோ உள்ள கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கொடுக்கிற வாக்க பழிக்க செய்யுது. தோட்டது நாய் வாயே திறக்க கூடாது. சேச்சு போயோ இன்னும் தோறுது. சும்மா விடுவ நாய்க்கு நாய்க்கு வாழாட்டினா என்ன பண்ணுவேன்? நாய்க்கிற நீங்க ஒரு குறி சொல்லி போறவ வாய் பேசுற வாயை கட்டிட்டு போனா போற போட்டு வளங்குமா. அதாவது ஊருக்குள்ள வர்றப்ப வாயை கட்டிடணும். சரி, அந்த வேலை முடிஞ்சு ஊரை விட்டு வெளியில போவோம்ல. ஆமா, கட்ட அவுத்து விட்டு போயிருவோம். சரி, இருந்தாலும் இந்த ஊர்ல 4 பக்கம் கல்லுக்கட்டு, வேப்ப மரம், வடக்கு பார்த்த வாசப்படி, என்ன போல மீசக்கார தகுதி 3 நாளே 3 வள்ளுக்குள்ள ஐயோங்கிற சத்தம் எபய குரல் கேட்க போகுது. ஐயோ யாருன்னு தெரியல. யாராவே மீசக்கார தகுதி? நான் தானே அந்த வீட்டுக்காரன் கிறகை ஏன் முடிச்சது எப்படி முடிச்சதுன்னு படக்கணை கழிச்சுடியா. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன். ஊர்ல எல்லாம் 4 புருஷன் இருக்காரு. நீங்க தான் ஐயோ நீங்கள அதான் வேகமா 4 பக்கம் கல்லுக்கட்டு என்னதாங்க நடுவே வேப்ப மரம், எங்க வீட்டுக்கு முன்னாடி தாங்க. வடக்கு பார்த்த வாசப்படி எங்க வீடு தாங்க. கிளமேல வீதி எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வீதி. அப்படியா? உங்க வீடு தானே? ஆமாங்க. தகுதி 3 நாளே 3 வள்ளுக்குள்ள சரிங்க. வண்டிய காரம் வாங்க போறோம். அடிபட்டு சாக பாம்பு வழிய தீண்டி ஐயோங்கிற சத்தம் கேட்க போகுது. அப்படி சொல்லாதீங்க. தகுதி இந்த கிரகை ஏன் முடிச்சது எப்படி முடிச்சதுன்னு படக்கணை கழிச்சுடுங்க. எதனால உங்களுக்கு கிரகை பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும்னா ஆமாங்க. உங்க ஐயா காட்டு, உங்க ரேகையை பார்த்து என்னன்னு சொல்லியாரு. ஆனா நாக்கிறது சொல்றது சரியா இருந்தா சரின்னு ஏத்துக்க, தவறா இருந்தா மறைச்சு கேட்கணும். சரி சார், கேப்பீரா? அதுக்கு தானே இருக்கிறது. தகுதி என்னப்பா கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு? நமக்கு கைத்தொழில் அதிகமாங்க. கைத்தொழில் கைதலையா இல்லைங்க, நாங்க ஆசாரி பாருங்க. அதனால மம்மட்டி சுத்தி கடப்பாறை சுத்தியில் செய்யுது, துருத்தி ஓதுறது, அதனால கை காய்ச்சி போயிருக்குது. காய்ச்சி போய் ரேக ஓட தேஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் தகுதி என்ன சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு 3 கொண்டாட்டி 2 வப்பாட்டி இருக்குன்னு முதல்ல இருக்கிறத சொல்லுங்க, 2வது இருக்கிறத சொல்லாதீங்க. வெளியே சொல்லாதீங்க. ஏன் உண்மை சொல்றமா? இல்ல 3 கொண்டாட்டி உண்மைதாங்க. தகுதி உனக்கு தாய் மாமன் 3 பேரா? ஆமா 3 பேருங்க. மூத்த தாய் மாமன் வீட்டுல கல்யாணம் பண்ணியா? முத மாமா சின்னத்தோட, 2வது மாமா கோழியாவாரி சின்னச்சாமி, கடைசி மாமா பிச்சை. மூத்த தாய் மாமன் வீட்டுல கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் பண்ணி உன் வீட்டுல இருக்கும் பொழுது உன் பொண்டாட்டி உன் சித்தப்பா மையனோட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி புனிய வச்சே குத்துனியா? எப்படிங்க கணக்கா சொல்றீங்க? முதுகுல அடுப்பங்குழியில் தூக்கி போட்டே குத்துனேன். அடி மறுக்க முடியாம ஊருக்கு மேற்க புளிய மரத்துல தொங்கிட்டு செத்து போயிருப்பாளு. நாக்கு தொங்கி செத்து போயிட்டாளுங்க. செத்து போயிட்டாளா? செத்து போயிட்டா. அவதான் போயிட்டான்னு சொல்லி 6 மாசமா மாமியா வச்சிருந்தியா? ஆமாங்க. சோறு தண்ணி ஆக்கி போறதுக்கு ஆள் இல்லாம மாமியார் கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கேன். சோறாக்கி போட ஆள் இல்ல. ஆமா, மாமியா எப்படா கழுவி ஊத்தும் வாங்கி குடிக்கலாம். தட்டை கழுவி ஊத்த நீ வாங்கி குடிக்க. மாமியா சமையல் சரியில்லைன்னு சொல்லி 2வது தாய் மாமா வீட்டுல கல்யாணம் பண்ணியா? எடுத்த கர்மகாட்டுல புல்லு புடுங்க போகையில அவ வாயில வெள்ளை வெள்ளையா தள்ளி செத்துருப்பாள். தெரியலங்க. சரி, 2 பக்கமும் நுரதள்ளி செத்து போயிட்டு அரவந்தேண்டி போயிட்டா. ஆமாங்க, அவதான் போயிட்டான்னு சொல்லி 3வது தாய் மாமா வீட்டுல கல்யாணம் பண்ணினியா? பிச்சை வீட்டுல எடுத்துங்க. ஆமாங்க. நீங்களும் அண்ணன் தம்பி 7 பேரா? 7 பேர் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணீங்களா? நல்ல மரியாதை இல்லை உங்களுக்கு. ஏப்பா ஊர்ல எனக்கு ஒரு முறப்பிள்ளை இல்லையா? நான் போய் அக்கா தங்கச்சியை கட்டாட்டி தகுதி தவறா நினைக்க கூடாது. நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேர். உங்க மாமன் பிள்ளை எத்தனை பேரு? 7 பேர். அண்ணன் தம்பி 7 பேர். எங்க கல்யாணம் பண்ணீங்க? மாமன் பிள்ளை 7 பேர் கல்யாணம் பண்ணிருக்கேன். 7 பேரு 7 அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. அதனாலதான் அக்கா தங்கச்சியில கல்யாணம் பண்ணியலான்னு கேட்டோம். நாங்க 7 பேர் ஒரு வீட்டுல பிறந்தவங்க, அவங்க 7 பேர் இன்னொரு வீட்டுல பிறந்தவங்க. மாமன் பிள்ளை 7 பேர்த்து நீங்க 7 பேர் கட்டிக்கிட்டீங்க. நாங்க 7 பேருமே கட்டி இருக்கிறோம். ஏன்னா வேற ஊர்ல கல்யாணம் பண்ணா ஐயோ
செலவு அதிகமாகுதுங்க. ஒரு நாளைக்கு ஒட்டஞ்சத்திர, ஒரு நாளைக்கு வேடசம்பூர், ஒரு நாளைக்கு கரூர், திண்டுக்கல் போக முடியாது. டெம்பா பிடிச்சிட்டு போனா சுத்தே அழிஞ்சு போயிடும். அதனால ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டு கிளம்பிட முடியாது. ஒரே பக்கமா போவா வருவான். ஆமாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி நீ மொண்டாட்டியும் ஆமாங்க மறுபடிக்கு போகையில முக்குட்டு பாதையில ஆமாங்க மொண்டாட்டி தட்டி விட்டு கீழே விழுத பார்த்தாளா? ஐயோ அவ மல்லாக்க விழுந்து ஐயோ அடியோ பிள்ளைன்னு நான் குப்பரிக்க பிடிச்சி கபக்குன்னு தூக்கிட்டு தாவி பிடிச்சு தூக்குனியா? ஆமாங்க. அப்படி தாவி பிடிச்சு தூக்கும் போது முக்குட்டு பாதையில விழுக போகையில விழுந்தாளா? விழுந்தா. அப்படி விழுந்ததுனால மொண்டாட்டிக்கு முக்குட்டு கருப்பு ஒண்ணு இருக்குடா. முச்சந்தி கருப்பு ஏறிடுச்சா? ஆமாடா தகடி. நாக்கிற தகடி எப்படியாவது அந்த கருப்பை விலைக்கு விட்டுருங்க. சரி. ஆனா உனக்கு என்ன கரகம் வாழ்க்கையில முண்ட கரகம் பிடிச்சிருக்கா தகடி? அது தெண்ட கரகம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். முண்ட கரகம் அது உன்னைய பிடிச்ச கரகம் உன் முண்டாட்டி மேல இருக்கா? இருக்குதுங்க. காவலனால அவளை கூப்பிட்டு விடு. எவ்வளவு தருவீங்க? இருக்கியா? கூப்பிட்டு விட சொல்றீங்க? அவளை கூப்பிடுப்பா. அவளுக்கு என்ன கரகம் பார்த்து கழிச்சிருவான் ஒரு வழியா. ஓ எண்ணெய் மட்டும் வச்சு கரகத்தை கழிச்சா மறுபடியும் அவகிட்ட இருக்கிற கரகம் வந்து எண்ணெய் அடிச்சிரு. அதனால ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு கழிச்சிரும். கணக்கான நாக்கிருங்க. இப்ப என் பொண்டாட்டி வருவா பாருங்க. அப்படியா? என் மேல அவ்வளவு ஒரு மரியாதை. அவளுக்கு மரியாதை செக்க செவேர்னு ரட்டாட்டு இருப்பா. சரி. டெல்லி எருமை காக்கா சிவப்பு. காக்கா சிவப்பா? காக்கா சிவப்பா இருந்துச்சு. என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாளுங்க. அடியே பிள்ளைன்னா ஏண்டா வயலேம்பா. இது ஒரு மரியாதை, நல்ல மரியாதை. அவளுக்கா பிரியம் தாங்கல. வெள்ளிக்கிழமைக்கு விளக்குமாத்துல 2 நேவுவா. சரி. செவ்வாய்க்கிழமைக்கு செருப்புல 2 நேவுவா. அருமையான குடும்பம். பயந்துராதீங்க. சரி. இப்ப வருவா பாருங்க. கூப்பிடு பாப்போம். அடியே ராசாத்தி சின்னவளே ஜுஞ்சுல குட்டி வாடி வெளியில. ஏண்டாவா விளக்குற மாதிரி இருக்கு குடும்பம். ஏண்டா அவங்கள இது ஓ வீடு தானே இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து வந்துட்டியா? இல்லதாங்க ஃபிகர் பண்ணாலும் கேளுங்க. தகடி எங்க கல்யாணத்துக்கு எங்க மாமியா ஒரு பித்தளாட்ட சீதனமா கொடுத்தது. கொடுப்பாங்க. நேத்து காலையில அடிபைப்புக்கு தண்ணிக்கு போனதுதான். சரி. நான் வீட்டுல சோறு தின்னுட்டு இருந்தேன். அடியே புள்ள வந்து மறுசோறு போடுன்னு. சரி. மறுசோறு போட்டுட்டு அடிபைப்புக்கு போறதுக்குள்ள அந்த நாதர் மண்டி அந்த பித்தளாண்டாவை தூக்கிட்டு போயிட்டா. அதுல இருந்து ஏண்டா ஏண்டான்னு அண்டாவை சொல்றாளுங்க. அதனாலதானே எங்க அப்பனே வாடா வாடான்னு பேச மாட்டேன். இவ பேசுவாளா? எப்படி பேசுவா? விடுவனா? நல்லா சமாளிக்கிறாங்க. அடி வாடி சுப்புக்கு பிறந்தவள. ஏண்டாப்பா அவ வர வர நடத்த சரியில்லைங்க. அப்படியா? என்ன மூக்கு பொடி போட ஆரம்பிச்சுட்டா. ஓ முண்டாட்டியா? ஏன் முண்டாட்டி தாங்க. ஐயா பொடியை போட்டு டப்பாவை திண்ணையில வச்சிருக்க. சரி. இந்த பொடி பையில நான் 8 காசு 4 காசு டப்பாவுக்குள்ள போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி பொடி டப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ பின்னாடி அடே அது ஏன் டப்பா டப்பாவை திறந்துட்டு போறாங்க. அப்படியா? சரி பரவாயில்ல கூப்பிடு பாப்போம். நல்லா சமாளிக்கிறாங்க. அடி வாடி கோகிலா புள்ள ஜிஞ்சில் குட்டி. விளக்கம் அது. எனக்கு தேவைதான்டா. நாய்க்கு வந்திருக்கிறாரு. விளக்கமாத்த கூட்டி சுத்தம் பண்ணி உட்கார வைன்னு சொன்ன. விளக்கமாறு வெறி எடுத்து போயிருவா சொன்னா. நீங்க போறத பார்த்தா என்கிட்ட விளக்கமாத்தடி வாங்கி இருப்பீங்களான்னு தெரியுது. நிறைய விளக்கமாத்த பாத்துட்டு போறப்பல. வணக்கம் நாய்க்கரே. வாமா தகடி. என்ன சொரண்டிட்டே இருக்கற? புருஷன் நான் எங்க இருக்கிற அங்க போய் இங்க என்ன நாய்க்கிறேங்கற. தகடி வணக்கம் வணக்கம். தகடி இது யாரா? நம்ம பொண்டாட்டியா? ஆமா ஆளுக்கு 6 மாசம் பைனான்ஸ் கொடுத்துருக்காரு. ஏப்பா ஏன் பொண்டாட்டியானா நம்ம பொண்டாட்டியா? வச்சுக்க யாரு வேண்டாம் பண்ணுது? வச்சுக்கிட்டாதான் கட்டிக்கிட்டதுங்க. இப்ப என்ன தப்பா கேட்டுவிட்டு என்ன ரொம்ப தான் கோபப்படுற? ஏங்க அங்க பாரு நம்ம அம்மா உட்காந்துருக்கு, அங்க பாரு நம்ம அக்கா உட்காந்துருக்காங்க, அங்க பாரு நம்ம அண்ணன் உட்காந்துருக்காங்க, இங்க பாரு நம்ம பெட்டிக்கார உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி நம்ம பொண்டாட்டியான்னு சொல்லி நம்ம கோவிச்சுக்கிறோம். நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம சித்தி நம்ம ஆள் ரவுண்டு நம்ம மைக் செட்டு நம்ம மிருதங்கம்னு சொல்லுங்க. ஆனா பொண்டாட்டி மட்டும் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லாத. 2.25 லட்சம் ரூபாய் பைனான்ஸ்ல கடை வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கேன். வட்டி கூட கட்டல. நம்ம பொண்டாட்டின்னு சொல்லாது. அப்படியா? சரி இருந்தா பரவாயில்ல. உன் பொண்டாட்டிய தூக்க சொல்ல நான் பாக்கணும். அவ்வளவுதான் உங்களுக்கு. நான் கேட்டா மாட்டேன்னு நாய்க்கர் கேட்ட மட்டும் தகடு தூக்க சொல்றேன் நான் பாக்கணும். அடியே எனக்கு வராது. உனக்கு தான் வராது தெரியுமே. வந்தா நான் உருவனேன்னு வச்சுக்க தாங்க மாட்டேன். எதை தகடு தப்பா நினைக்க கூடாது. கையை தூக்க சொன்னேன். எதுங்க ரேக பார்க்கணும்ல? அப்படியா? கொஞ்சம் நாய்க்கிருக்கு கையை காமி. துணியை ஒதுக்க சொல்ற. நல்ல வேலை விளக்கு வைக்க சொல்லாம விட்டீங்களா? யோ ரேக மறையா துணியை ஒதுக்க சொல்லியா? துணியை ஒதுக்கி கையை காமெடி. ஏன் நீ காலையில ஆமா அதெல்லாம் கேட்காமயே ஒதுக்குவா. தகடி அடடா நீ இந்த வச்சிருந்த காய்ச்சி போன கை இந்த கைய பாரு. ஓஹோ கையில 7 கடை வெட்டணும் பார்த்து பண்ணுங்க. எது ஒண்ணா உழைக்கும் கைடா. அப்படியா? தகடி உன் முன்னாடி ஜாதகத்தை சொல்லி கேட்டுக்க. சொல்லுங்க. ராகிமேடு குருமேடு வசந்து இருக்கு. கேதுங்கிற பள்ளம் பெருசா இருக்கேடா. அந்த பள்ளத்துல விழுந்ததாக 7.25 லட்சம் ரூபாய் கடனா போனேன்.
அடைச்சிருக்க முடியாது. தகுடி பள்ளத்தை அடைச்சிருக்க முடியாது. நானும் ஜேசி போட்டு கூட மண்ணள்ளி பார்த்தேன், அடைக்கவே முடியல. சரி, போக போக போயிட்டு இருக்கு. அது ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல. இடத்தாளத்தை கூட கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இருந்தாலும் ஆனா இந்த ஆழத்தை மட்டும் என்னால கண்டுபிடிக்க. இருந்தாலும் தகுடி வேணுமாடா, நான் கேட்ட ஒரு அரை மணி நேரம் விடு, பள்ளத்தை அடைச்சிடுறேன். ஆமா, நான் ஊர்ல விட்டுருக்குறேன். ஏன் எல்லாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். மந்திரத்தை சொல்லி பள்ளத்தை அடைச்சிட்டு போறேன். சாமி இருக்கிற வளத்தை எப்படியோ நான் அடைச்சிக்கிறேங்க. சரி, இன்னும் சொல்றேன் கேட்டுக்க. ராகு குருவை பாக்குறான், குரு திங்களை பாக்குறான், திங்க புதனை பாக்குறான், முன்னாடியே சுக்கிரன் பாக்குறான். ஏண்டி அது எவன்டி சுக்கிரன்? தகுடி சொல்றத கேட்டுக்கிட்டு அடியா, என்ன உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? சுக்கிரன் பாக்குற அப்படின்னு எனக்கு அப்படியே தின்னு தப்பா நினைக்க கூடாது. சுக்கிரங்கிறது ஒரு கிரகம். முத்தி சுக்கிர கிரகம் முடிச்சா கெட்டி தங்கமா இருந்தாலும் வித்து செலவு பண்ண சொல்லும். அப்பேற்பட்ட கிரகம் முடிச்சிருக்குது. உங்க கிரகத்தை கழிக்கிறவனா நல்லா கேட்டுக்க. நாங்க இருக்க 5 வேண்டாம் 10 வேண்டாம், எதிர்பார்க்காதீங்க. 6 வேண்டாம் 100 வேண்டாம், கிடைக்காது. 501 தட்சணையை வை. எப்படி 500 ரூபா புல்லுக்கு 1 ரூபா ஊறுகாய் இருக்கா? என் குலதெய்வத்துக்கு படி கிடைக்குப்பா. அது என்ன கணக்கு 500 ரூபா கேட்கறீங்க? குலதெய்வத்துக்கு வச்சாச்சு தட்சணை வச்சாச்சு. இருந்தாலும் வேற ஒண்ணு வேண்டாம், கிடைக்காது. நல்லா கேட்டுக்க. நேற்று முந்தா நாள் இட்ட முட்டைகள் நைட்டு பொறிச்ச குஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, கொண்ட ஒரு வளம் இருக்கணும், கொக்கர கோன்னு கூவணும். இது பெரிய கட்டிச்சாவல். இந்த மாதிரி விடப்போலிகளை பார்த்தா விடக்கோழிகளை பார்த்தா நீங்க தடுமாறுவீங்க, தாளக்கார மாதிரி. அதனால ஒரு கோழி குஞ்சு ஒன்று வேணும் தகுதி. கோழி குஞ்சு குலதெய்வத்துக்கு ரத்த பலி கொடுக்கணும். அது கொடுத்தா முடிஞ்சிருமில்ல. வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த கிரகத்தை கிடைக்கிறது நாய்க்கு என்னென்ன கேட்கறா? கோழி குஞ்சு சாணக்கரியா கூட எழுதி வைப்பதை தவிர உன்னை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ போனா எப்பதான் போவ? ஏமா உன் புருஷன் ஒழுங்கா நல்லது எடுத்து வாங்கி போறானா? ஏமா என்ன அப்படியா? சரி செய்வோம் வச்சு கொண்டுருவான். எவ்வளவு நாளா இந்த யோசனையிலே இருக்க நீ? பெரிய வேலையா? நல்லா நல்லா அப்பாடியாட்டம். தகுடி என்னப்பா போகையில நல்லா மொட வரையில சொல்லிடுச்சு. என்கிட்ட இல்லைங்க. என்னது குஞ்சு? கோழி குஞ்சு எங்கயா? கோழி குஞ்சு என்கிட்ட இல்லைங்க. அப்படியா? பக்கத்து வீட்டு கருப்பாய் மக்கிரியில அடைச்சு வச்சிருந்தான். சரி, ஒரு குஞ்சு கருப்பு குஞ்சு திருட்டு குஞ்சு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ ஓ வீட்டுல பிடிச்சிட்டு வரல? என் சொந்த குஞ்சியா இல்லைங்க, நான் எப்பவுமே திருட்டு குஞ்சு தான். இப்ப என் கொண்டாட்டு குஞ்சா பிடிப்பா பாருங்க. எப்படி குஞ்சு பிடிக்கிறது அவளை பிள்ளைங்க நம்மளதான். எங்க பிடிக்க சொல்லுவா? அடியா என் குஞ்சா பொருள் என்ன ஏன் அப்படிங்கிற? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஏய் பிடிக்கல கத்தக்கூடாது. கத்தாம பொருள் என்ன குஞ்சு என்ன கோழி குஞ்சு எங்க வச்சிருந்த? உள்ள இருக்கிறது என்னையா வைக்கிறதுக்கு இடமே இல்லை, அதுக்குள்ள போய் திணிச்சிருந்தேன். திருட்டு குஞ்சு ஆச்சே. ஓ பாரிசு பண்றதுக்கு மேல கொத்தி விட்டுச்சுறேன் அவனுவன். ஷோ அதெல்லாம் பிடிச்சா பாத்துக்கலாம். உள்ள கையை விட்டு உள்ளயா உள்ளது? ஐயோ உள்ள ஒண்ணு கைய பிளாய் ஊத்தி கருவான்னு போகாதே. இந்த இது யோகம் கிடைக்கணுமே காலையில ஒரு கொத்தோட உரியுது. உள்ள கையை உள்ள விடு. கத்தாம பிடிக்க சொல்லியா? அதைய முடிச்சுட்டாங்க. தலையை பிடிச்சாலும் அபிசாம புடி புடி புடி. எப்படி கொண்டாட்டி குஞ்சு பிடிக்கிறான்? ஏன்டா இந்த குஞ்சை ஏன்டா அங்க வச்சிருந்த? திருட்டு குஞ்சுங்க. அப்படியா? சரி பரவாயில்ல, கொண்டா கோழி குஞ்சா. தகுடி கோழி குஞ்சை கொடுத்துட்டீங்க. போய் வாயை போட்டு இடிச்சுக்கிட்டு அங்க நிக்க. புருஷன் நான் இருக்கிறேன். தகுடி கோழி குஞ்சை கொடுத்துட்டீங்க, வேற ஒண்ணு வேண்டாம். இல்ல அதாவது துணி போனா பிடி போன மாதிரி இருக்கட்டும். 2 பேர் திருமணி அவருக்கு. ஏய் ஆகிறேன். ஏப்பா இப்ப கூட பரவாயில்ல, மாத்து துணி வச்சிருக்கேன். சரி, இது வேணாலும் நான் கட்டிக்குவேன். அப்படியா? என் பொழப்பு அந்த பொழப்புங்க. ஏப்பா இருக்கிறது ஒத்த வேட்டி நான் கட்டிட்டு வந்துட்டு எங்க அப்பா உள்ள அம்மனை குண்டியோடு இருக்கிறார். ஏன் நான் உள்ள போனா எங்க அப்பா வெளியில் வருவார், நான் அம்மனை குண்டியோட உட்காந்துருப்பேன். அவ்வளவு பஞ்சமா? இப்படித்தாங்க ஒரு நாள் எங்க அப்பா வேட்டி இல்லாம கொல்லப்புறத்துல மண் சொப்பை கமிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். சரி, உள்ள செங்கோலுக்கு கூடு கட்டி இருந்து கொத்து மண்ணு முட்டி அதுல சிக்கி கலட்டுறதுக்கு 4 நாள் ஆச்சு. அப்படி எங்க குடும்பம் ஓடுதுங்க. வேற ஏதாவது கேளுங்க. தகுடி உடம்புல ஒட்டிட்டு இருக்க துணிதான் வேணும். இதுதான் வேணுமா? உன் கிரகத்தை கழிக்கணுமா வேண்டாமா? தாலி முக்கியமா? ஐயோ தகுடி தொங்கணும். நான் நினைச்சா அப்புறம் ரெப்ப தங்க விட்டுருவேன்.
தகுதி தாலி தொங்கணும்யா. ஏ தகுதி உனக்கு உசுறு வேணும் உன் முன்னாடிக்கு தொங்கணும் தாலிங்க ஆ. நீ மொட்டையா தொங்கணும் தொங்கணும் துணியை கொடுத்தா கரகத்தை கழிப்பேன் வேற வழியே இல்லை. எனக்கு இந்த கோழி குஞ்சு போகுது ஐயோ ஐயோ, வாயா அடுத்த வீட்டை பார்த்தாரு நாய்க்கு இவ்வளவு தூரம் கேட்டு கொடுக்கலன்னா உனக்கும் தொங்காது எனக்கு ஆமா. முந்தைய ஐயோ நான் அப்படி கொடுடா போடா எப்படி பானை மாதிரி என்ன யாரு மண்மனை ஏடா கோபத்தோட உருவிட்டி ஆள பழைய அம்பாஸ்டர் காரு. அது கூட கொஞ்சம் சின்னதா இருக்கு. சரி ஏம்மா, அதையும் தாண்டி உன் புருஷன் எப்படி அவத்தாரு அது மாதிரி. அது மாதிரி நீ அவுத்து கொடு சரி, சரி, கோமணம் கட்டுற பழக்கம் எனக்கு இல்லைங்க. என்னது அந்த கோமணம் கட்டுற பழக்கம் எனக்கு இல்லைங்க. காரணம், ஏம்மா, இப்படிப்பட்ட புருஷனையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படிமா குடும்பம் என்ன ஓட்டுற பண்றது? அதனால காலி ஒளிவிட்டவங்க கேட்க மாட்டேங்க. நாய்க்கிறா இதை கேட்டுவாதீங்க இல்லையா ஒரு குளத்துல போனக்கு ஒரு குளத்துல வந்திருக்கிற பழனி பாத யாத்திரை போட கிட்ட உருவிட்டு வந்திருக்கிறேன் அப்படியா எங்க எங்க எப்படி திரும்ப திரும்ப ஆய் எங்க எப்படி திரும்ப ஆய் அடடா, உங்களை கூட இந்த அமைப்பு வராது ராஜாமட்டுக்கு கூட இந்த பொருத்தம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டேன். எதுல வாழைப்பழம் எடுத்துக்கொடு ஆய் ஆய் தகுதி இருந்தாலும் துணியை கொடுத்துட்டீங்க கோழி குத்தை கொடுத்துட்டீங்க ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு நாக்கேர் சொல்ற மாதிரி தலையை சுத்தணும் இவ்வளவுதானே ஆ. சுத்திரம் பார்க்கணும். நாக்கேர் சொல்ற மாதிரி கோழி காலை பிடிச்சுக்கிட்டு தலையை சுத்தணும் சுத்துவீங்களா ஊரை பிடிச்ச கிடக்கும் நாட்டம் அட பொண்ணு விடாதே. நீங்க தாங்க காலை பிடிச்சி தலையை சுத்த சொன்னீங்க கோழி காலை பிடிச்சுக்கிட்டு உங்க தலையை சுத்த சொன்னேன் முதல்ல சொல்ல வேண்டியது சுத்துறீங்களா ஊரை பிடிச்ச கிடக்கும் நாட்டை பிடிச்ச கிடக்கும் நாடகம் அங்க பாரு பேயா உஞ்சாட்ட அட பத்துளி பிடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு நான் பேய் வீட்டில் வந்திருக்கேன்னா நீங்க தாங்க தலையை சுத்த சொன்னீங்க ஏ கோழி காலை பிடிச்சிட்டு உங்க தலைக்கு மேல சுத்த சொன்னேன் அப்படி சொல்லுங்க சுத்துறீங்களா ஊரை பிடிச்ச கிடக்கும் ஊரை பிடிச்சக்கிறேன் ஏய் அங்கடி நீ உன் முன்னாடி எதுக்கு நில்லுங்க ஐயோ, இதை விட்டுருங்க, விட்டுருங்கங்குது. ஏன் சென்னைக்கு அவ்வளவு சீக்கிரமா விடுவோம் சுத்துறீங்களா கொண்டாடிதான் நீங்க நெருங்கி வா யார் சொன்னது ஏன் 7 மணி வரைக்கும் இப்ப சொல்லுங்க ஊரை பிடிச்ச கிடக்கும் நாட்டை பிடிச்ச கிடக்கும் நாடக பாக்குறவங்க பிடிச்ச கிடக்கும் மைக் செட் கரை பிடிச்ச கிடக்கும் நாடக ஆடுறவங்க பிடிச்ச கிடக்கும் எல்லா கரகமும் ஒன்னோட என்ன மாசம் என்னோட போகுது ஐயோ ஐயோ ஆட்டை கொடுத்து மாட்டை கொடுத்து கோழியை கொடுத்து குஞ்சு இருக்கிற முடிவோட ஒட்டி இருக்கு எல்லா கரகமும் இந்த நாய்க்கரோட போகணும் நாய்க்கர் விடியால புத்தலாத்த வரைக்கும் இப்படியே இழுத்துக்கிட்டே போகணும் துப்பி துப்பி கொடுங்க துணியை துப்பி கொடுறா சீ அதோட என் கிரகமே சீ போகுதா வேண்டாம்டா அப்பா சீ என்ன முடிச்சவன் ஐயோ ஐயோ சே எவ்வளவு கட்டக்கூடாது எனக்கு இல்லாத உனக்குமே இருக்கக்கூடாது உங்க கரகத்தை கழிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்ல நாங்களும் ஏறாத இடம் இருக்கு. உங்க முன்னாடிக்கு இப்ப புள்ள கொடுத்துட்டேன் ஆமா நான் என்ன ஊர்ல போறதா கிரகத்தை கழிச்சல்ல இனிமேல் புள்ள பிறக்கும் சரிங்க. இருந்தாலும் இருந்தாலும். உங்களுக்கு குழந்தை வேணும்னா வேணும்னா. ஊருக்கு மேற்கே மேக்க ஆலமரம் முங்க மரத்து அடிக்கல சாது சாமியார் இருக்காரு அங்க கொண்டு விடுவோம் முன்னாடியே அவர்கிட்ட எத்தனை நாளைக்கு கொண்டு போங்க அவர் சொல்லுவாரு இப்போ சரிங்க நான் கரகத்தை கழிப்பேன் அவர் பிள்ளைக்கு வரம் கொடுப்பாரு அப்படியா அதனால கொண்டு சாது சாமியார்ட்ட விட்டுறீங்களா எத்தனை நாளைக்குங்க அவர் சொல்லுவார் கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு போயிட்டு வாங்க அம்மா அது நான் புள்ள கொடுக்கணும் இல்லைங்க, நாய்க்கர் வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நாய்க்கர் வரம் கொடுப்பாரு சாது சாமியார் புள்ள வரம் கொடுப்பாரு அந்த பிள்ளை கொடுப்பாரு. அது நான் கொடுக்கறது கொண்டாடுறீ. உன் முன்னாடியே வேற திரும்ப சொல்லு. அப்படியே இப்படி கதை நிறைய இருக்குது ஏழைகால இப்படி தட்டினாங்க சில நேரம் படுத்துறது கூட தகடி நாகராஜ் 8 மணி தான் தகடி அது விடவே மாட்டேன் சொல்லி ஜவ்வு நாகராஜ். நமக்கு ஓட்டுங்க அதிகம் தம்பி ஏரியா இருந்தாலும் எலெக்ஷன் நம்ம தான் தகடி போயிட்டு வரீங்களா ஏங்க ஏப்பா அவர் நல்லா செய்வாரா நல்லா செய்வாரு இங்க பாரு இந்த கிரகத்தை அவர் பிரபாகரன் சரவணன் கூட்டாளி சரி வரோங்க பாடி உன்னை அடுத்த ஆளுகிட்ட அங்க ஒரு பிள்ளை கொடுப்பார்ல. கண்டிப்பா இப்பொழுது மாம்பரை ஆசாரிமார்களை குறிபார்த்து சாது சாமியாரிடம் அனுப்பி வைத்து விட்டேன் சென்று வருகிறேன் நல்ல காலம் பிறக்குது இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்குது